வணக்கம். செல்வகுமாரின் வரக்கூடிய மழை பொழிவுகள், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த தீவிர நிகழ்வுகள், வானிலை அமைப்பு தரக்கூடிய அறிவியல் செயல்பாடுகள், மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள், அறிவியல் விளக்கம், அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 அக்டோபர் 4 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலிலே வளிமண்டலத்திலே ஆந்திரா தமிழ்நாடு கரைக்கு அப்பால் காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வடகடலோரத்தை ஒட்டி நாளை அமைய இருக்கிறது. இன்றைக்கு வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த காற்றை தமிழ்நாடு வழியாக வங்கக்கடலுக்குள் ஈர்க்க இருக்கிறது. அதாவது வட இந்திய நிலப்பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி இமயமலை பகுதிகளில் இருந்தும், பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாட்டின் பகுதிகளில் இருந்தும், அரபிக்கடல் பகுதியில் இருந்தும் வரக்கூடிய காற்றை வங்கக்கடல் பகுதியை நோக்கி இந்த வளிமண்டல சுழற்சி ஈர்க்கும் என்பதனால காற்று வெப்பமடைந்து நீராவியை வளிமண்டல மேலடுக்கிலே சுமந்து கொண்டு தமிழ்நாட்டிலே மாலையிலே நுழைய போகிறது. இந்த மாலையில் நுழைய போகிற இந்த வளிமண்டல நீராவியை, மேலடுக்கு நீராவியை வங்கக்கடலில் சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வடகடலோரம், ஆந்திர கர்நாடக எல்லையோரம் தொடங்கி அனைத்து உள் மாவட்டங்கள் தொடங்கி, மத்திய உள் மாவட்டங்கள் தொடங்கி இறுதியிலே வங்கக்கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இருகாற்று இணைவை ஏற்படுத்தி, அதாவது வெப்பமடைந்த நீராவியை கடற்கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து மழை மேகங்களை உண்டு பண்ணி, மழையை உண்டு பண்ணி மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது. இது இன்றைக்கு பகலிலே ஏற்படக்கூடிய இந்த நீராவியை நாளை அதிகாலை வரை வரக்கூடிய நீராவியை தீர்ந்தடித்த பின், அதாவது முற்றிலுமாக தீர்ந்த பின், அதாவது முற்றிலுமாக மழைப்பொழிவாக மாற்றிய பின் ஓயும் பொழுது விடிந்ததும். ஆக இன்றைய அறிவியல் அமைப்பு இப்படி. நாளை தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளில் வந்து அமைந்து கொண்டு கூடுதல் நீராவியை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும், தென்கோடி மாவட்டங்கள் வரை, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரை அந்த வளிமண்டல சுழற்சி வெப்ப நீராவியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே கூடுதலாக கொடுத்து விடாமல் நாளைய மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக மிதமான மழைப்பொழிவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு கடலோர மாவட்டங்களிலே காற்று குவிதல் கூடுதல் இருக்கும் என்பதனால கனமழைப்பொழிவு டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கேயும், மத்திய உள் மாவட்டங்கள் திருச்சி தொடங்கி ஈரோடு தொடங்கி நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி தொடங்கி வங்கக்கடலோரம் டெல்டா வரைக்கும், சென்னையிலிருந்து டெல்டா வரைக்கும், புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி வரைக்குமே மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. நாளை அந்த மழை பொழிவு தமிழ்நாட்டிலே பரவலாக இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக குவித்து கொட்டாமல் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவை நாளை கொடுக்க இருக்கிறது. நாளை தேதி 5. 6ஆம் தேதி இந்த நிகழ்வானது தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் வழித்தடத்தில் தமிழ்நாடு, கேரளா வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டு 6ஆம் தேதி 7ஆம் தேதி வாக்கில் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை தரும். 8ஆம் தேதி அரபிக்கடலை அடைந்து கேரள கடலோரமாக நீடிக்கப் போகிற அந்த காற்று சுழற்சி வங்கக்கடல் காற்றை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வர, அரபிக்கடலிலிருந்து நீராவியை கொண்டு வர தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவை, மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. வங்கக்கடலோரம், அரபிக்கடலோரம் சென்ற காற்று சுழற்சி வங்கக்கடலோரத்திற்கு குறைவான மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும், மழை வருவது போன்ற ஒரு வானிலையை கொடுத்து கொண்டே இருக்கும் 8-9. ஆனால் வங்கக்கடலோரம் குறைவான மழை, மேற்கே போக போக 8-9 கூடுதல் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் தொடங்கி உள் மாவட்டங்கள் தீவிரமடைந்து, பிறகு மேற்கு மாவட்டங்கள் தீவிரமடைந்து அரபிக்கடலோரம் சென்று அந்த நிகழ்வு வலுப்பெற்று தாழ்வு பகுதியாகி மண்டலம் வரை கூட தீவிரமடைந்து ஓமன் நாட்டை நோக்கி, அதாவது அரபிக்கடலோட அரபு நாடுகள் பகுதியை நோக்கி விலகச் செல்ல இருக்கிறது. ஆக இந்த இப்பொழுது வர இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி நீராவி காற்றை குளிர்விக்கும் அமைப்பாக இருந்து மதியத்தில்
முற்பகலில் புழுக்கத்தை கொடுத்து வியர்வையை கொடுத்து மாலையில் வரக்கூடிய அந்த வெப்ப நீராவியை குளிர்வித்து இடி மழை பொழிவை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் சில நாள் மதியமே சில இடங்களில் தொடங்கி மழை பொழிவை கொடுக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்பொழுது இருக்கும் வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா MJO நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே இருக்கக்கூடிய, அதாவது தென் அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய காற்று எளிதாக வட அரைக்கோளத்திற்கு வந்து விடாது. வட அரைக்கோளத்திலே வலுவான நிகழ்வு ஏதேனும் இருந்து ஈர்த்தால் நீராவியை அந்த காற்றை கொண்டு வரும், அல்லது நீராவியை ஒன்றிணைத்து குவித்து வழிநடத்தும் ஒரு ஒரு புயல் அமைப்பு, அதாவது தென் அரைக்கோள கடிகார சுற்றில் சுழலக்கூடிய ஒரு தாழ்வு அமைப்புகள் நிலநடுக்கோட்டை ஒட்டி அமைந்தால் நிறைய நீராவியை வடக்கு அரைக்கோளத்திற்கு அதாவது வழி அனுப்பி வைக்கும் கட்டுப்படுத்தி ஈர்த்து கொண்டு வந்து வட அரைக்கோளத்திற்கு வங்கக்கடல், அரபிக்கடல், குமரிக்கடல் பகுதியை நோக்கி அனுப்பி வைக்கும் அந்த அமைப்பு முதல் தொடக்கமாக வந்திருக்கிறது. அது தொடர்ந்து ஓரிரு நாள் நீடித்து கொண்டிருந்து அது ஆப்பிரிக்கா பக்கம் விலகினாலும் மீண்டும் வரக்கூடிய 13ஆம் தேதி 12ஆம் தேதியிலிருந்து வந்தமைந்து தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் வங்கக்கடலிலே நீடித்து நீராவியை வட அரைக்கோளத்திற்கு வழிநடத்தும் அமைப்பாக அமையும். நீராவி கூடுதலாக கிடைத்தாலே மழைப்பொழிவு கூடுதலாக கிடைக்கும். ஆகவே சூரியனின் குத்துக்கதிர் தென் அரைக்கோளத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிற இதே வேளையில், தென் அரைக்கோளத்தில் கடல் வெப்பமடைய போகிற இந்த வேளையில் நீராவியை கொண்டு வந்து தமிழ்நாட்டிற்கு, அதாவது தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழைக்கு அது MJO அமைப்பாக, அதாவது பழைய காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீராவியை அனுப்பும் ஒரு அமைப்பு, அதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது MJO என்று. இந்த அமைப்பு தொடர்ந்து நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல புயல்கள் வழிநடத்தும் நிகழ்வுகள், அதாவது புயல்னு சொல்வதில் அச்சப்பட வேண்டாம், நிகழ்வுகளை வழிநடத்தும் கடல் வெப்பம் மற்றும் நீரோட்டம் எல்லாமே வங்கக்கடலையும் சாதகமாக இருக்கு, நிலநடுக்கோட்டு பகுதியிலையும் சாதகமாக இருக்கு. நிகழ்வுகள் உருவாக்கும் இடம் லானினா அமைப்பு, அதாவது ஆசியா பக்கம் வெப்பநிலை உயர்வு. இதில் ஒரு அமைப்பை பார்த்தீங்கன்னா ஜப்பான் மற்றும் சீன பகுதி, தாய்வான் பகுதியில் வெப்பம் குறைந்திருக்கிறது. நிகழ்வுகள் உருவாகி ஜப்பானுக்கோ அல்லது தாய்வான் பக்கத்திற்கோ பெரும்பாலும் அதிகமாக சென்று விடாது. ஜப்பான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்சீன கடல், அதாவது சீன பகுதி, அதாவது சீனாவோட கிழக்கு சீன கடலோர பகுதி மற்றும் தாய்வான் பகுதிகளில் வெப்பநிலை குறைந்திருக்கிறது. ஆகையின் காரணமாக பசிபிக் பெருங்கடலில் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பகுதிகள், அதனை ஒட்டியுள்ள சுற்றுவட்டார பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு வடக்கே போனாலும் ஒரு சில நிகழ்வுகளிலேயே அங்கு இருக்கக்கூடிய வெப்பம் மேலும் குறைந்துவிடும். ஆகவே பெரும்பாலும் நிகழ்வு அங்கே பிலிப்பைன்ஸ் பகுதியில் உருவானாலும் சரி, தென்சீனக்கடல் பகுதியில் உருவானாலும் சரி, தாய்லாந்து வளைகுடா வழியாக அது வங்கக்கடலுக்கு வரும். வங்கக்கடலில் வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா அங்கே லானினா அமைப்பு தொடர்ந்து வங்கக்கடலுக்கு வரும் பொழுது, லானினா அமைப்பு என்றால் கிட்டத்தட்ட 30 டிகிரி 31 டிகிரி வரைக்கும் ஆசியாவோட பிலிப்பைன்ஸ் சுற்றுவட்டார கடற்பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கிறது. ஆகவே அந்த நிகழ்வு அங்கிருந்து வழிநடத்தும் பொழுது வங்கக்கடலுக்கு வந்தால் இங்கேயும் 30 டிகிரி ஆகிவிட்டது, 29க்கு குறையாமல் இருக்கிறது, 30 டிகிரி ஆகிவிட்டது. பல இடங்களிலே வலுவான கடல் நீரோட்டம் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இன்னும் வெப்பம் உயர்வதற்கே வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால வலுவான நிகழ்வு வந்து தீவிரமடைந்து தமிழ்நாட்டிற்கு அடுத்தடுத்த மழைப்பொழிவை இடைவெளி கொடுத்து பொழிந்தாலும், அதாவது ஒரு நிகழ்வு அங்கே தொலைவில் இருக்கும்போது மழை இருக்காது, அந்த நிகழ்வு நெருங்கும்பொழுது மழை தொடங்கும், விலகி போகும்பொழுது அது வேறு இடங்களில் அரபிக்கடல் பக்கம் போகும், அது கேரளா பக்கம் போகும்பொழுது அங்கேயும் மழை தரும், அப்பொழுது புதிய நிகழ்வு வரும் வரை ஒரு இடைவெளி கொடுக்கும், ஆக அடுத்த நிகழ்வு வரும். இப்படி ஒவ்வொரு நிகழ்வாக ஓரிரு நாள் இடைவெளி கொடுத்து அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மழைப்பொழிவு கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை அமையும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்பொழுதே தொடங்கி இருக்கிறது வளிமண்டல சுழற்சி. அடுத்ததாக 12ஆம் தேதி வாக்கிலே மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி, அது தாழ்வு நிலையாக கூட மாறலாம். 15ஆம் தேதி வாக்கிலே மேலும் ஒன்று உருவாகி வடகிழக்கு பருவமழையை தொடக்கக்கூடிய 17ஆம் தேதி நிகழ்வு, 17, 18 நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி வாக்கிலே, அதனைத் தொடர்ந்து தீபாவளி நாட்களிலே என்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் வர இருக்கிறது. தொடக்கம் அக்டோபரில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அதுவே உங்களுக்கு கூடுதலாக தெரியும், நல்ல ஒரு மழை பொழிவை தரும். நவம்பர், டிசம்பர் மிகச்சிறப்பான மழை. இவையெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு அமைப்பை பார்த்தீங்கன்னா நடுநிலை ஐஓடி, நெகட்டிவ் ஐஓடி எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இந்த நடுநிலை ஐஓடினால தான் இப்போ நிகழ்வு அரபிக்கடலிலே தீவிரமடைந்து போக இருக்கிறது. அரபிக்கடல் வெப்பமும் 30 டிகிரியாக இருக்குது, 29 டிகிரி பரவலாக இருக்கிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலே 30 டிகிரி இருக்குது, 29 டிகிரியை தாண்டி இருக்குது. ஆகவே இவையெல்லாம்
இவை எல்லாமே நிகழ்வுகளை அரபிக்கடல் பகுதிகளுக்கு வழிநடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு ஒருவேளை நெகட்டிவ் ஐஓடியாக மாறினாலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் சற்றே கூடுதலாக இருக்கும். அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய வெப்பம் விட சற்றே கூடுதலாக இருக்கும் வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம். ஆகையின் காரணமாக நிச்சயமாக சோமாலியா வரை நிகழ்வு செல்லாவிட்டாலும் அரபிக்கடலிலே ஒரு பாதி அளவுக்காவது சென்று நல்ல ஒரு மழைப்பொழிவை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் கொடுக்கும். ஆகவே வடகடலோரம் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். அடுத்ததாக இருக்கக்கூடிய மத்திய கடலோரம் கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் ப்ளஸ் ப்ளஸ், தென் மாவட்டங்கள் ப்ளஸ், உள் மாவட்டங்கள் ப்ளஸ். குறைந்தபட்சம் சராசரிக்கு ஒட்டிய மழைப்பொழிவு கிருஷ்ணகிரிக்கு இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்கும். வலுவான நிகழ்வு என்பதனால வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி மழைப்பொழிவு இருக்கும். காற்று சுழன்று அப்படியே மியான்மரிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் தொட்டு ஒடிசா தொட்டு மேற்கு வங்கம் தொட்டு ஆந்திர பிரதேசம் தொட்டு நிகழ்வுக்கு சிஸ்டத்திற்கு காற்று வரும் என்பதனால கண்டிப்பாக அதாவது இந்திய வங்கக்கடலோர மாநிலங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டிற்கும் நிகழ்வு கரை கடக்கும் பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும். இருகாற்று இணைவாலும் மழைப்பொழிவு கொடுக்கும். நிகழ்வு எங்கே இருந்தாலும் கன்னியாகுமரியோட மேற்கு பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். கேரளா வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அரபிக்கடல் காற்றும் தமிழ்நாட்டிற்கு வந்து வங்கக்கடலுக்கு போகும். இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக அமைய இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் கொட்டிவிடாது. ஒரு நிகழ்வு வந்தால் சென்னை அருகே ஒரு நிகழ்வு இருந்தால் அது குமரி வரைக்கும் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் கொட்டிவிடாது. இருகாற்று இணைவு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் கொட்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருகாற்று என்றால் நீராவி காற்றும் குளிர்விக்கும் காற்றும். வெப்ப நீராவி என்றால் குளிர்நீராவி எங்கே இருக்கிறதோ அங்கே மழை மேகங்கள் உருவாகும். வருவது குளிர் நீராவி என்றால் எங்கே வெப்பம் கிடைக்கிறதோ அங்கே வெப்ப நீராவி மழை பொழிவை உண்டு பண்ணும். ஆக இருகாற்று இணைவு எங்கே இருக்கிறதோ வெப்ப குளிர் நீராவிகள் இணைவு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் மழை பொழிவை கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வெவ்வேறு மாவட்டங்களுக்காக ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு வடகிழக்கு பருவமழை நிறைவடைவதற்குள் கண்டிப்பாக உங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை என்பதை நிறைவு செய்து விட்டுத்தான் போகும். தென் மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் சராசரிக்கு குறைவு என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் குறைந்தபட்சம் சராசரி மழை பொழிவாது தென் மாவட்டங்களுக்கு கிடைக்கும். ஆக ஒட்டுமொத்தமாக 112% என்று சொல்லியிருக்கிறார். அதாவது பெய்ய வேண்டிய மழைக்கும் 12% கூடுதல், பெய்ய வேண்டிய மழைக்கு 12% கூடுதல் என்றுதான் அர்த்தம். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது இந்த 12% எங்கேருந்து வந்திருக்கும்? அவங்க சொல்றது தென் மாவட்டங்களுக்கு பெய்ய வேண்டிய மழையும் வட மாவட்டங்களுக்கு சேர்த்து கிடைப்பதன் காரணமாகத்தான் அங்கே வடக்கே இந்த 112% என்பது கிடைக்க இருக்கிறது என்பதை வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் போன்ற வட கடலோரம் ஆந்திரா ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் அதிக மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். தயவு செய்து வானிலை என்பது விவசாயத்தின் ஒரு பகுதி. வானிலை அறிந்து பணி செய்தால் வெற்றி அடையலாம் என்பதை அறிந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியம் அறிந்து பணி செய்து அன்றைக்கு வானிலை அறிந்து உங்களுடைய விவசாய பணியை பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் அறுவடை போன்ற பணிகள் விதைத்தல் போன்ற பணிகளுக்கு வானிலை அறிக்கையுடன் இணைந்தே இருங்கள். நன்றி.